ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள், திருமஞ்சனம், திருச்சி சேவை மற்றும் பவித்ர சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஐப்பசி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீநம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம் திருவீதி புறப்பாடு கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ தில்லிய சிங்கர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற ஐப்பசி மாத சனிமகா பிரதோஷம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வருடாந்திர பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து 4 வேதங்கள் ஓதி குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை நடத்தினர். பலவடிவ குண்டங்களில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து லகுபூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டம், கலசங்கள், உற்சவ மூர்த்திகள் மற்றும் பவித்திர மாலைகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த பெருமாளுக்கு வேத மந்திர உச்சாடனங்களுடன் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டியதும் சகசரதாரை வழியாக சங்கநிதி, பத்மநிதி மற்றும் கலசம் மூலம் புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து யாகசாலையில் மேடை மீது வைத்திருந்த பட்டு வஸ்திர பவித்திர மாலைகளுக்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். மேலும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருக்குடைகள் பிடித்தவாறு பட்டு பவித்திர மாலைகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். முதலில் மூலவருக்கு சமர்ப்பித்ததும் கொடிமரம், பலிப்பீடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பவித்திர மாலைகள் அணிவித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயிலை சுற்றி வலம் வந்து மீண்டும் யாகசாலையை அடைந்ததும் பிரதான கலசங்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த குண்டங்கள் மற்றும் வேத பண்டிதர்களுக்கும் பவித்திர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை தங்க திருச்சியில் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். எம்பெருமானுக்கு பவித்திர மாலைகள் கொண்டு விசேஷமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் சிறப்பு அலங்காரத்தோடு இருபுறம் நின்றருள வீதி உலா வந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் கோயிலை அடைந்து யாகசாலையின் மேடை மீது உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் யாக குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தீபாவளி ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமிக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து அட்சதை உள்ளிட்ட மங்கள பொருட்களை அர்ச்சகர்கள், ஆலய அதிகாரிகள் ஆகியோரும் சுமந்தபடி மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து சமர்ப்பித்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் மேடைகள் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ விஸ்வக்சேனர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு பரிவட்டம் கட்டி வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஆரத்தி காண்பித்தனர்.
அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக காட்சி தர அட்சதை தூவி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு அனைவரிடமும் காணிக்கை பெறப்பட்டு அதை சுவாமியிடம் சேர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து வசூலிக்கப்பட்ட காணிக்கை எண்ணப்பட்டு கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் உண்டியலில் காணிக்கையை சேர்ப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் ஐப்பசி மாத உற்சவத்தை முன்னிட்டு பிரகார புறப்பாடு கண்டருளினார். முன்னதாக சுரைப்பாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க ஸ்ரீ நம்பெருமாளை தங்க தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையிலிருந்து வெளியே வந்த உற்சவருக்கு பட்டாடை கட்டி சாலக்கிராம மாலையுடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி தங்க திருக்குடை பிடித்தவாறு உற்சவர் பவனி வர தீப்பந்தங்களும் தண்டங்களும் முன்னே செல்ல அரையர் சேவையோடு பிரகாரங்களை சுற்றி அழைத்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவருக்கு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி இருக்க மீண்டும் மூலஸ்தானத்திற்குள் ஸ்ரீ நம்பெருமாளை பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவத்தை முன்னிட்டு உபயநாச்சியார்களுடன் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு மாடவீதியில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் எதிர் சேவை சாதித்தபடி தனிக்கு இடையத்தில் எழுந்தருளியிருக்க வீதி உலா துவங்கியது. ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் தொப்பாரம் கிரீடமும் சூட்டி மலர் மாலைகளோடு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முன்னே செல்ல உபயநாச்சியார்களோடு பவனி வந்த ஸ்ரீ தெள்ளிய சிங்கரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தனிக்கேடயத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு பட்டாடை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், திருமுடியில் கொண்டையுடன் சூரிய சந்திர பதக்கங்களோடு மயிர்பீலியும் கலிங்கத்திராயும் வைத்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாக திருக்காட்சி தந்தருளினார். உபயநாச்சியார்களும் காவிப்பட்டு சேலைகள் கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் உச்சி பில்லையும் விசேஷ சிகை அலங்காரமும் கொண்டு பின்னழகையும் காட்டியபடி உலா சென்ற உற்சவரை பிரபந்ததாரர்கள் முதல் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்பதீபத்துடன் கற்பூர அரத்தி கட்டப்பட்டது. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சாவூரில் உள்ள சிவாலயங்களில் சனிமகா பிரதோஷத்தன்று நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஐப்பசி மாத சனிமகா பிரதோஷத்தை முன்னிட்டு கோயிலில் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பி தரிசித்தபடி இருக்க பெரிய நந்திக்கு சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து நந்தியம்பெருமானுக்கு பலவித மலர்கள், வில்வம், அருகம்புல், எருக்கம்பூ, எலுமிச்சை மாலைகள் சாற்றி அலங்கரித்ததும் புஷ்பாபிஷேகமும் நடத்தினர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோயிலில் மூலவரை தரிசித்தபடி பிரம்மாண்ட திருமேனி கொண்டு வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், தயிர், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நந்தி பகவானுக்கு மகாமங்கல ஆரத்திகள் கட்டப்பட்டன. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விசேஷ அலங்காரத்தோடு அருள்பாலித்த மூலவர் பெருவுடையாரையும் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மகாமக பெருவிழா தொடர்புடைய 12 சைவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயில் அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து பழைய பாலக்கரை பகவத் காவிரி ஆற்றின் படித்துறைக்கு எடுத்து வரப்பட்ட அஸ்திரதேவரை படிகளில் நிறுத்தி கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் போதியபடி அஸ்திரதேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் காவிரியில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். மேலும் உற்சவருக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும்.
ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம் துவங்கியது. பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் உற்சவமூர்த்திக்கும் பட்டாடை கட்டி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து பட்டு பவித்திர மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி மீது ஸ்ரீ நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த பாடல்களை தொகுத்து கொடுத்து சிறப்பு பெற்ற ஆழ்வாரான ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தீட்சிதர்கள் சன்னதி முன்பு பிரபந்தம் செய்வித்தனர். தொடர்ந்து ஆழ்வாருக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி திருப்பராய்த்துறை காவிரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு தாருகாவனேஸ்வரர் கோவில் சார்பாக அகண்ட காவிரியின் துலா ஸ்நானம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திலிருந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் சோமஸ்கந்தருடன் சோமநாயகியை அமர்த்தியும் தனி வெள்ளி ரிஷபத்தின் மேல் அருள்மிகு பசும்பொன் மயிலாம்பிகையையும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி வெளியே சுமந்து வந்ததும் உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்களோடு பக்தர்கள் உடன் வர சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அகண்ட காவிரியை அடைந்தனர். பிறகு அங்கு அஸ்திர தேவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அகண்ட காவிரியில் மூழ்கி தீர்த்தவாரி நடத்தியதும் ஏராளமான பக்தர்களும் நீரில் மூழ்கி புனித நீராடினர். இதையடுத்து மீண்டும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோயிலில் மூலவருக்கு விசேஷ அலங்காரமும் உற்சவ மூர்த்திகளுக்கு கருட சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் சன்னதி முன்பு திருவிளக்குகளை ஏற்றி வைத்து மூலவருக்கு குருவாயூரப்பன் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் மண்டபத்தில் கருடன் மீது உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து திருக்கோடி தீப கம்பத்தின் முன்பு நிறுத்தி கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி உற்சவ மூர்த்திகளை வலம் வந்ததும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கொடிமரம் அருகே வையாளி சேவையும் நடத்தினர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி கோயிலில் மூலவர்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ரகுமாயி தாயாருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் உற்சவ மூர்த்திகளையும் கருவறையில் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து மூல தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் அடுத்த கூத்தலவாடி கிராமத்தில் 114ஆம் ஆண்டு புரட்டாசி பிரம்மோற்சவ விழா நிறைவாக ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கல்யாண விழா விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் கிருஷ்ணசுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா அழைத்து வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் பஜனைகள் முன்னே செல்ல கிராம மக்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பாடல்கள் பாடி கும்மி அடித்து நடனமாடியவாறு ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகள் முன்பு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் பந்தக்கால் நட்டு மாலை மாற்றுதல் வைபவமும் சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு உபயநாச்சியார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்து ஆலம் கரைக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. இந்த ஆண்டின் கடைசி சனிமகா பிரதோஷத்தன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கும் ஈசனுக்கும் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை
ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து தெய்வங்களை வழிபட்டனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, மூலவரை சேவித்தவாறு அமர்ந்து அருள்பாலிக்கும் நந்தி பகவானுக்கு பிரதோஷ வேளையின் போது சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மூலவர் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருக்கு பட்டாடை கட்டி நாகப்படிகை நிறுத்தி சம்பங்கி மாலையுடன் கதம்ப மலர்ச்சரங்களும் அரளிச்சரங்களும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நந்தி பகவானுக்கு அபிஷேகத்தை நிறைவு செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவு நடப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்ம விநாயகர் கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். பிறகு மஞ்சள் காப்பு சாற்றி குங்குமத்தால் ஸ்ரீ நடராஜர் திருவுருவம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி மூலவரை அலங்கரித்தனர். நந்தி பகவானும் அருள்மிகு சோமசுந்தரி அம்பாளும் மலர் மாலைகள் சாற்றி கொண்டு திருக்காட்சி தந்தருளினர். பிறகு பிரதோஷ நாயகரை கேடயத்தில் அமர்த்தி பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சிவநாம கோஷங்கள் சங்கு முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்த அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆதித்தம்பதிகளுக்கும் பிரதோஷ நாயகர் மற்றும் நந்தி பகவானுக்கும் ஆரத்திகள் காட்டி அர்ச்சனை செய்து மகாமங்கல கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, மாவு கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் நந்தியம்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு சப்பரத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பிகையுடன் பிரதோஷ நாயகரை குலுவிருக்கச் செய்து ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த நந்தி பகவானுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு சனிமகா பிரதோஷத்தை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் வெள்ளிக்கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தூபத்துடன் கோபுர தீபம், கும்பதீபம் காண்பித்தனர். இதையடுத்து சாமரம் வீசியதும் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் திருக்கோயிலில் மேடை மீது நவக்கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் மூலவர் சுவாமிக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாகப்படிகையோடு காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபங்கள் காட்டி திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்த நந்தி பகவானுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்களோடு பிரதோஷ நாயகருக்கு ஆலய உலா ஏராளமான பக்தர்கள் பின்தொடர சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முருகமலை கிராமத்தின் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மும்மூர்த்திகள் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ மீனாட்சி தேவியோடு திருவுருவமாகவும் லிங்கமூர்த்தியாகவும் அருள்பாலிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் ஆதித்தம்பதிகளை நித்தமும் சேவித்தபடி அமர்ந்தருளும் நந்தி பகவானுக்கும் பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனையும் நடத்தினர். தொடர்ந்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, தேன், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர்.
பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. தொடர்ந்து கோயில் கருவறையில் லிங்க திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ யமதண்டேஸ்வரருக்கு நாகப்படிகை நிறுத்தி திருமுகம் வைத்து அலங்காரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். மேலும் ஏகதீபம், நாகதீபம், கும்பதீபமும் காண்பித்தனர். பிறகு தனி சன்னதியில் பிறை சூடிய நாயகியாக அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ திரிபுர சுந்தரிக்கும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அபிஷேக சேவையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி வில்வம், வெற்றிலை மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கோயில் வளாகத்தில் பஞ்சவாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளிய பிரதோஷ நாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலய உலா புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள நந்தியாலம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை நந்தீஸ்வரர் எனும் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த நந்தி பகவானுக்கும் திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்தனர். புலித்தோல் ஆடை அணிந்து மூலவர் நாகப்படிகையுடன் திருக்காட்சி தந்தருள நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சிவபாதம் தாங்கிகள் பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் பலிபீடத்திற்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் வஸ்திரம் கட்டி அருகம்புல்லுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். மேலும் கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள், திருமஞ்சனம், திருச்சி சேவை மற்றும் பவித்ர சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஐப்பசி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீனம் பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம் திருவீதி புறப்பாடு கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ தில்லிய சிங்கர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற ஐப்பசி மாத சனிமகா பிரதோஷம் அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.